உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பல பாடலாசிரியர்கள், பல பாடகர்கள் இளையராஜாவால் தான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது போராடி அது இந்த காப்புரிமை பெற்று அதில் ஒரு வருமானத்தை வச்சு தான் இனிமேல் வாழ்க்கையை நடத்தணும் தள்ளணுங்கிற அவசியம் இல்லை. உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறத போராடுறது. இதுல என்ன தப்பு? ஏன் இளையராஜா அவர்கள் இவ்வளவு ஒரு பிடிவாதமா இருக்கிறாரு? ஒரு பாடலாசிரியர் ஏன் அதற்கான காப்புரிமை வேணும்ன்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது இல்லையா? சந்திப்புகள்ல கேள்விகள்ல அவர் வெளிப்படையா ஒரு கருத்தை முன் வைப்பார். மற்றபடி அவர் குழந்தை மாதிரி ஒரு கல்கி எழுதின புத்தகமோ பாரதியாவுடைய கவிதை புத்தகமோ நாட்டுடைமையாக்கப்பட்டதோ அது மாதிரி ராஜா பாடல் கிட்டத்தட்ட அது மாதிரி ஆயிடுச்சு. எங்கெங்கும் ராஜா பாடல். அவருக்கு எங்க கோவம் வருதுன்னா இந்த கார்பரேட் நிறுவனங்கள் மீது தான் கோவம். அவன் தான் பயங்கர சுரண்டான். வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் விரிசல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்களோட காம்போ மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா எல்லா ரசிகர்களுமே கேட்கிற ஒரு விஷயம். சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வசனமா தான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற. ஏன்னா இளையராஜா அவர்கள் அப்படின்னு பார்த்தாவே ஒரு கொஞ்சம் தலைகணம் பிடித்தவர் அப்படிங்கிற விஷயம் சொல்லும் போது அதை உடைச்சது ரஹ்மான் அவர்கள் தான். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நிறைய ஃபேன்ஸ் அதான் சொல்றாங்க. வைரமுத்து பாத்திரம் இருக்குமா, மணிரத்னம் பாத்திரம் இருக்குமா, பாலச்சந்தர் பாத்திரம் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? இது எல்லாம் இல்லாம இந்த பயோபிக் உருவானால் அது படமாவே இருக்காது, பப்படமா மாறும். இன்னைக்கு எழுதி வச்சு இந்த வழிநடுக காட்டுமல்லி இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து நிற்கும். அனிருத் பாட்டு ஒண்ணு சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டே சொல்லுங்க. அனிருத் பாட்டு இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பத்திரிகையாளர் அமலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இளையராஜா அவருடைய பாடல்களுக்கு காப்புரிமை விவகாரமா பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலுக்கு பாடலாசிரியரே உரிமை கோரினால் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. சோ இந்த கருத்து பாடலாசிரியர் பாடகர் அவங்களும் உரிமை கோரினா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க முன் வைத்திருக்கிறாங்க. சோ தொடர்ந்து ஏன் இளையராஜா அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதனால நிறைய விமர்சனத்தையுமே அவர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இதெல்லாம் ஒரு கெட்ட பேர் தானே மக்கள் மத்தியில் அப்படின்னு அவருக்கு தோணலையா? இதுல என்ன கெட்ட பேர்? இதுல கெட்ட பேரா அவர் கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கல. சில விஷயங்கள் இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். இப்ப இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிற கருத்து பாத்தீங்கன்னா, ஒரு பாடலுக்கு பாடகரோ பாடல் ஆசிரியரோ அவங்களும் உரிமை கோரினா என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த பாடகரையும் பாடலாசிரியரும் உருவாக்குனதே இந்த இசையமைப்பாளர் தான். பல பாடலாசிரியர்கள், பல பாடகர்கள் இளையராஜாவால் தான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதோடைய மூலமே உயிரே இசைதான். பாடல் வரி இல்லாம இசை வந்துருமான்லாம் தர்க்கம்லாம் ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு உயிர் கொடுக்கறதே பாக்கியெல்லாம் வெறும் சட்டை தான், ஆடைகள் தான். சோல், ஆன்மா, உயிர், இது எல்லாமே இசைதான். அதை கொடுத்த ஒரு தாய் படைப்பாளன். என்னைக்குமே நாட் ஓன்லி இசை, அது புத்தகமா இருக்கட்டும், வேறு ஒரு படைப்பா இருக்கட்டும், தன்னுடைய அறிவிலிருந்து தன்னுடைய சிந்தனையிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு படைப்பும் அவனுக்கு எப்பொழுதுமே எக்காலத்துக்கும் சொந்தம். அப்படி இருக்கும்போது என்னுடைய சொத்து, என்னுடைய படைப்பு, இது எவனும் சாப்பிட்றான். ஏன் அவர் இவ்வளோ போராடுறாருன்னா, நிறைய கம்பெனிகள் ஏமாத்தி அவங்க இது பிஸ்னஸாக பல கோடிகள் சம்பாரிச்சு ஏப்பம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் அவர் பிஸியாக இருந்தப்ப தெரியல அவருக்கு. அதுக்கான நேரமும் இல்லை. இவர் பணம் சம்பாரிச்சார், எல்லாம் வச்சாரு. இருந்தா கூட யாரோ ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான், யாரோ ஒருத்தன் கொள்ளடிச்சுட்டான்றப்ப கண்டிப்பா கோவம் வரும் நம்மளுக்கு. இப்ப நம்ம ஏமாறுறது வேற, நம்ம ஏமாளின்னு ஒரு இது வர்றப்ப யாருக்கா இருந்தாலும் ஒரு கோபம் வரும், தார்மீக இது. அதன் அடிப்படையில் தான் அவர் போராடிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவருக்காக போராட்டம் மட்டும் இல்லை,
இந்த மாதிரி பல படைப்பாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கான ஒரு முன்னெடுப்பாகவும் செஞ்சிருக்கா தவிர அவர் வந்து இது போராடி அது இந்த காப்புரிமையை பெற்று அதில் ஒரு வருமானத்தை வச்சு தான் இனிமேல் வாழ்க்கையை நடத்தணும் தள்ளணுங்கிற அவசியம் இல்லை. உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறத போராடுறாரு. இதுல என்ன தப்பு? இதனால அவருக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா சார்? அதில் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை என்ன மாதிரியான விமர்சனங்கள் சார்? ஏன் இளையராஜா அவர்கள் வந்து இவ்வளவு ஒரு பிடிவாதமா இருக்கிறாரு, ஒரு பாடலாசிரியர் ஏன் வந்து அதற்கான காப்புரிமை வேணும்ன்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது இல்லையா? இது ரொம்ப வந்து தலைகணம் அவருக்கு ஜாஸ்தியா இருக்கு, அதனால தான் இப்படி எல்லாம் பண்றாரு, தான் மட்டும் தான் மேலானவர் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது இல்லையா? எந்த ஒரு இசையமைப்பாளருமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைத்தது இல்லை. அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய விமர்சனமா போகுது இல்லையா சார்? இல்ல, அவர் வந்து தன்னால மட்டும்தான் மியூசிக் பண்ண முடியும், தான் கடவுளுக்கு சமமான அப்படின்னு என்னைக்கும் சொல்லிக்கிட்டது கிடையாது, நடந்துகிட்டது கிடையாது. அவர் ஏதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுவார். இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இப்ப இது நடந்து ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். அப்போ ஒருத்தர் கேட்கிறார், சிம்போனின்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, நான் சிம்போனினா என்னன்னு சொல்லுவேன், உன்னால புரிஞ்சிக்க முடியுமா, தெரியுமா உனக்கு? அப்ப கூட ஒரு விமர்சனம் வந்தது, சாம்பார் எப்படி இருக்கும், எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னு அவங்க பதில் சொல்லலாம். இதை விட்டுட்டு ஏன் இளையராஜா எப்படி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு இதை கேள்வி வைக்கிறாரு. இது தலகுணம், திமிரு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அவர் சொன்னது சிம்போனின்னு பற்றி விளக்கணா, இசை வந்து ஒரு பெரிய கடல். இங்க நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு டப்பாங்குத்து பாட்டு போட்டுக்கிட்டு ஹிட் ஆக்கிட்டு வருமானத்தை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவர் ஆத்மாவா இன்னைக்கு எதா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, துரோகமா இருந்தாலும் சரி, காமமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இவருடைய இசை தேவைப்படுது. இன்ன வரலையும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துருச்சு. ஆனால் அவருடைய இசை இல்லாம எந்த இரவும் வந்து வெடிஞ்சிருந்தல, என்னையும் சொல்ல, எனக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் திமிரு பிடிச்சவர் அப்படி இப்படின்னு சொல்லல. அவருக்கு இருக்கிற வித்தை கர்வத்தை வந்து சில நேரங்களில் வெளிப்படுத்திருக்காங்க தவிர அது எல்லாத்துக்கும் இயல்பு. இன்னும் சொல்ல போனா இவர் மாதிரி ஞானம் உள்ள ஒருத்தர் வேற ஒருத்தர் இருந்தாக்கா இதை விட பெருசா ஆடலாம். அந்த மாதிரிலாம் பண்ணதில்லையே. எங்கேயாவது சந்திப்புகள்ல கேள்விகள்ல அவர் வந்து வெளிப்படையா ஒரு கருத்தை முன் வைப்பார். மற்றபடி அவர் வந்து குழந்தை மாறுவான். ஏன்னா நான் அவர் கூட 2 நாள் பயணிச்சிருக்கேன் நண்பர்கள் கூட. அவர் கூட வந்து அவருடைய சொந்த ஒரு பண்ணைப்புறத்துக்கு போயிட்டு அவர் விளையாடிய வாழ்ந்த படித்த பள்ளிக்கூடம், அவங்க அம்மா நினைவிடம், இது எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தும் அவர் 2 நாள் டிராவல் பண்ணோம். அப்பதான் இளையராஜாவுடைய உண்மையான முகத்தை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளவு இயல்பா குழந்தையா இருக்கிறார். ஆக எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்காரு தவிர ஒரு காலத்தை நான் மேலானவன், என்னை மாதிரி யாரும் இசை ரசிகர்கள் தான் சொல்றாங்க, அவருடைய தீவிர ரசிகர்கள் தான் சொல்றாங்க, அவர் மாதிரி யாரும் மியூசிக் பண்ண முடியாதுன்னு ஒரு தர்க்கம் பண்றாங்க. ஆனா எல்லா காலத்திலும் ஒரு ஆள் கடந்து, இதுக்கு முன்னாடி எம்எஸ்வி இருந்தாரு, மகாதேவன் இருந்தாரு, இளையராஜா வந்தாரு, இளையராஜா எம்எஸ்வியோடையும் சேர்ந்து பாடல்கள் பண்ணாரு. அதன் பிறகு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்தாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான். ஏஆர் ரஹ்மான் பிறகு எத்தனையோ பேர் இன்னைக்கு அனிருத் வரலையும் வளர்ந்துருக்காங்க. அப்படி கால மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவருடைய தீவிர ரசிகர்கள் நான் உட்பட அவர் கொடுத்த இசை மாறி வரல அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் இருக்குது. இது வந்து ரசனை மாற்றத்துக்காக சொல்லல, இன்னைக்கு டேஸ்ட் மாறி போச்சு, இன்னைக்கு ட்ரெண்டு தான் அப்படிங்கிற இல்ல. உங்க ஆன்மாவை தொடணும். உங்கள் ஆன்மாவை தொடாத எந்த பாடலும் எந்த இசையும் எந்த படைப்பும் படைப்பாகாது. அப்படி ஒரு படைப்பாளன் தான் இளையராஜா. நீங்க உதிரி பூக்கள்னு ஒரு படம், நீங்க அந்த அழகிய கண்ணிய பாட்டு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஆர்ஆர் மட்டும் பின்னணி இசை மட்டும் பாருங்க, பேசும். பின்னணி இசை ஒரு பாத்திரமா மாறும். இதை வந்து இளையராஜாக்கு பிறகு எந்த இசையமைப்பாளரும் தந்ததில்லைங்கிறது என்னுடைய தீவிரமான கருத்து. ஓகே சார். அதே மாதிரி இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு மோதல் நடந்தது. அந்த மோதல் பத்தின விளக்கம் சொல்லுங்க சார். அது வந்து எஸ்பிபியே பதில் சொல்லுகிறார். அப்ப அவர் இறப்புக்கு முன்னாடியே ஒரு பதில் சொல்லணும். அந்த டைமிலே இளையராஜா வந்து அப்போ வந்து அவங்க கச்சேரிகள் நடத்திட்டு இருந்தாங்க, வெளிநாடுகளில் வந்து லைவ் கான்சர்ட் நடத்திட்டு இருந்தாங்க. சரண் அவருடைய பையன் மூலமா வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்போதான் வந்து ராஜா வந்து என்னுடைய பாடல்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவருக்கு எஸ்பிபிக்கு சரணுக்குலாம் நோட்டீஸ் அனுப்புறாரு. திடீர்னு அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்குமான பந்தம்ங்கிறது நிறைய பேர் தெரியும். அப்படி இருந்தவங்க திடீர்னு நோட்டீஸ் வந்தோன்னா அவர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கார்னர் பண்ணுங்கிறது மேட்டர் இல்லை.
நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஒரு வணிகமாக பணம் சம்பாரிச்சிட்டு சம்மந்தப்பட்ட படைப்பாளனுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன கோபம், அதனால பயன்படுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இளையராஜா அப்போ கொஞ்சம் விட்டுருக்கலாம். என்னென்னா, இப்போ எப்படி ஒரு கல்கி எழுதின புத்தகமோ பாரதியாவுடைய கவிதை புத்தகமோ நாட்டுடைமையாக்கப்பட்டதோ, அது மாதிரி ராஜா பாடல்கள் கிட்டத்தட்ட அது மாதிரி ஆயிடுச்சு. எங்கெங்கும் ராஜா பாடல்கள். அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதை கொஞ்சம் தளர்த்திருக்கு. ஏன்னா இன்னைக்கும் இசை கச்சேரிகளில், இன்னைக்கும் லோக்கல் கிராமத்து திருவிழா கச்சேரிகளில் பெரும்பாலும் 95% பாடப்படுறது இளையராஜா இசையமைத்த பாடல்கள் தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து இங்கே அவருக்கு எங்கே கோவம் வருதுன்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது தான் கோவம். அவன் தான் பயங்கர சுரண்டான், கொள்ளடிக்கிறான். ஆனால் இந்த அடித்தட்டில் இசை கச்சேரி இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்களா கலைஞர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இதனால. ஏன்னா 95% இளையராஜா பாடல்களை பாடுறவங்களுக்கு 5% மற்ற இசையமைப்பாளர் பாட ஒரு கச்சேரி கலை கட்டாது. அது குத்துப்பாடலாக இருக்கட்டும், நாட்டுப்புற பாடலாக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், எந்த இதுலையுமே வந்து ராஜா நீக்கமர நிறைஞ்சிருப்பார். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்கலாம். அதை விட்டு பொதுவாக பண்ணும்போது இளையராஜா மேல் ஒரு எதிர்கருத்து உருவானது எனக்கே அது இருந்தது. ஆனால் அந்த பாலசுப்ரமணியம் சொன்ன பதிலே வந்து அது ரொம்ப நாகரிகமாக சொல்லி இது பற்றி யாரும் விவாதிக்க வேண்டாம், கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு சின்ன சமாதானம் உண்டாயிடுச்சு. எஸ்பிபி இறப்புக்கெல்லாம் எவ்வளோ கலங்கினார் ராஜா அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை. சார், அதே மாதிரி இப்போ பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து இவங்களுடைய காம்போவே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த படம் எந்த பாட்டு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச் ஆகும். அது ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் விரிசல் ஏற்படுறதுக்கு அப்புறம் வைரமுத்து அவர்கள் ஏஆர் ரஹ்மானுடன் பயணித்தார். ஸோ இவங்களுக்கான அந்த விரிசலுக்கான காரணம் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இன்னுமே எதிர்பார்க்கப்படுதுன்னா இவங்களோட காம்போ மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே கேட்குற ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனோட இணைந்து பண்ணிட்டார், சீனிராமசாமி அந்த வேலை பண்ணிட்டாரு. இளையராஜா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா விஜய் வசனம் மாதிரி தான், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டாருன்னா கடைசி வரையும் அதில் திடமாக இருப்பார். அதனால் ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன ஈகோ இதனால தான் வந்து அந்த பிரிவு வந்தது. ஆனால் வைரமுத்துக்கு உள்ள இன்னும் அவரோட இணையணும் அப்படிங்கிற பற்று இருக்குது. எந்த இடத்துலையும் ராஜாவை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது வைரமுத்து. ஏன்னா இளையராஜாவும் பாரதி ராஜாவினால தான் வைரமுத்து என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் வந்து உருவாகிறான். கண்ணதாசன் தான் அப்படின்னு கண்ணதாசன் வாலி கோழ வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு ஒரு புதிய விடியில மூலமா வராரு வைரமுத்து. அவங்க அந்த 3 பேர் காம்பினேஷன்லாம் இன்னும் வந்து பெரிய ஒரு ஒரு பொண்ணா, அது வந்து கோல்டு அப்படிதான் சொல்லணும். ஆனா திரும்ப அவங்க இணைவாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து இந்த கவிதாலயா நிறுவனத்துக்கும் இவருக்கும் இருந்த சில ஈகோ இதனாலதான் வந்து ரஹ்மான் வந்து வராரு ரோஜா மூலியமா. இதுதான் நடந்தது தவிர அதுக்குள்ள இன்னும் உள்ள போனா என்ன ஈகோ என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு அது இன்னுமே நிறைய விஷயங்கள் வெளிப்படாம தானே சார் இருக்கு. ஆமா ஆமா. என்னதான் வந்து இப்ப நிறைய இசையமைப்பாளர்கள் நிறைய பாடல்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்ப இசைஞானி அப்படின்னாலே அவருடைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். ஆனா அவர் பர்சனலா எனக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. அதுவே ஏஆர் ரஹ்மானுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருக்கு அவர் ஹேட்ரட் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்ப இருக்கிற யுவன் சங்கர் ராஜா அனிருத் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரட் கிடையாது. ஆனா அதுவே ஏன் இளையராஜா அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேட்ரட் இந்த நெகட்டிவான விஷயங்கள் பாடல் பிடிச்சாலும் அவருடைய பர்சனலான விஷயங்கள் பிடிக்காது அப்படின்ட்டு மக்கள் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய இப்ப நம்ம சமீபத்துல ஒரு இன்டர்வியூஸே வந்து பாத்தீங்கன்னா சில திரை பிரபலங்களே வந்து அவரை பத்தின விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப நார்மலா நம்ம வடிவேல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவர் ஸ்டுடியோக்கு போனா நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பயங்கரமா திட்டுவாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பேசுவாங்க. சோ இந்த ஹேட்ரடே நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இங்கேயும் நான் மாறுபடுறேன். என்னன்னா 10 விரலும் ஒன்னாவா இருக்கு இல்ல, அவர் ஒரு கேரக்டர்.
இல்லையா? அவரு வேறொரு உலகத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அவரும் பாரதி ராஜா மற்ற டைரக்டர்கள் கங்கை அமரன் எல்லாம் சேர்ந்து இருந்தப்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி பிரேம்ஜி, யுவன், வெங்கட் பிரபு ஒரு இப்ப வேற வேற இதுல இருக்காங்க. அப்ப இணைஞ்சு பயங்கரமா இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு காம்போவா வந்து ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்த ஆளு தான் இளையராஜா. அதுக்குள்ள ஒரு கட்டத்துல தான் அவர் வந்து இசை மீது இசை தான் எல்லாமே, இசை தான் உலகம் அப்படின்ட்டு மாறுறாரு. கிட்டத்தட்ட ரஜினி சொல்ற மாதிரி சாமியாரா மாறாரு, இசை சாமியாரா மாறாரு. அப்படி இருக்கும்போது தேவையற்ற பேச்சுகளோ தேவையற்ற கருத்தோ அல்ல தெரியாம பேசுறதோ அது வந்து அவருக்கு பிடிக்காது. இது ஒரு கேரக்டர். அது வந்து வெளியில எப்படி பாக்குறாங்கன்னா தலைக்கணம் அப்படின்னு பார்க்கப்படுது. அது ஒரு கேரக்டரா. அவர் என்ன படைப்பு கொடுக்குறாரு, பாட்டு கொடுக்குறாரு, இல்லை உன் சோத்துல எது மண்ணை அள்ளி போறாரா? அந்த வேலையெல்லாம் செய்யல. அப்படின்னா தலைக்கணும் அதெல்லாம் நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும், எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அது இளையராஜாவுக்கும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த திமிர் பேச்சு ஆணவம் அப்படிங்கிற மாதிரி. நான் அதை கூட அப்படி பார்க்கல. ஒரு ஒரு படைப்பாளனுக்கு உண்மையான படைப்பாளனுக்கு அது இருக்கும். வித்தை கர்வம்னு சொல்லுவாங்களே, அது இருக்கும். அதுதான் தவிர மற்றபடி அவர் என்ன மோசம் பண்ணிட்டாரு? ஏன்னா இளையராஜா அவர்கள் அப்படின்னு பார்த்தாவே அவர் கொஞ்சம் தலைகணம் பிடித்தவர் அப்படின்னு விஷயம் சொல்லும்போது அதை உடைச்சது ஏ ரஹ்மான் அவர்கள் தான். அதுக்கப்புறம் ஏ ரஹ்மான் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிறைய ஃபேன்ஸ் வந்து அதான் சொல்றேன், தலைமுறை மாற்றம் ஒன்றே மாறாது. தலைமுறை மாற்றம் எலக்ட்ரானிக் அதிகமாக யூஸ் பண்ணி இது பண்ணுறாரு. அதே ரஹ்மான் வந்து ராஜாட்ட ஒர்க் பண்ணவர் தான் இல்லையா? அவர்கிட்ட கற்றுக்கிட்டதும் நிறைய விஷயமா இருக்கலாம். இதே ஒரு மேடையில் வந்து ரஹ்மானும் இளையராஜா வந்தப்ப நீ சொல்லு, நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கூட விமர்சிக்கப்பட்டது. என்ன ரஹ்மான் பணிவாக இருக்காரு, அவர் இது பண்ணுறாரு. அதான் சொல்கிறார், ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் ராஜா சார் ஸ்டுடியோக்கு போனீங்கன்னா, நான் போயிருக்கேன் 2-3 வாட்டி பேட்டி எடுத்திருக்கேன். அவர் ஒரு ஆல்பம் நடித்தார், ஒரு ஆல்பத்தில் இது பண்ணார். அதுக்காக ஒரு இதழுக்காக நான் போயிருந்தேன். டைரக்டர் செல்வா, இவரை வச்சு அஜித் வச்சு முதல் படம் பண்ணார்ல, அந்த செல்வா அவர் தான் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ஒரு இது எடுக்கிறேன். அப்போ அந்த அறையை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தெய்வீக இடமா இருக்குது. அப்படி குண்டுசி போட்டால் சத்தம் கேட்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று இடமா இருக்கு. அந்த மாதிரி தான் சுற்றி இருக்க இடத்த, தான் வசிக்கிற இடத்த அப்படி வச்சிக்கணும், தன் படைப்பு அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அப்படி ஒரு ஆள் வந்து கர்வம் உள்ளவர், தலைகள் ஒன்று, அவர் விமர்சிக்கிறதுக்கு தகுதியே இல்லை யாருக்கும். உனக்கு என்ன தேவை? அவர் பாட்டு அது கொடுக்குறாரா? எத்தனை பேர் நீங்க மோகன், நடிகர் மோகன்கிறது அவர் நல்ல நடிகர், அது வேற விஷயம். ஆனால் மைக் மோகன் ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் எங்கேருந்து வந்தது? பிறக்கிறப்பயே மைக்கோட பிறந்தாரா, அதனால வந்ததா? கிடையாது. இல்லை பெரிய பேச்சாளரா? அவர் படத்துக்கே வந்து இரவல் குரல் தான். விஜய் மாமா இருக்காரு சுரேந்தர், SN சுரேந்தர் பாடல், அவருடைய குரல் தான். ரொம்ப காலமா அவர் தான் டப்பிங் கொடுத்தாரு. சொந்த குரல்ல கூட பேசல மோகனுக்கு. ஆனா மைக் மோகனுங்கிற ஒரு அடைமொழி வந்தது. யார் கொடுத்தது? அவர் மோகனே இப்போ சமீபத்தில் அவர் நடித்த படத்தோட பேட்டி கொடுக்குறப்ப கூட மொத்தம் நடிச்சது வந்து 5 படம் தான். மைக்கு பாடுற பாடகன் மாதிரி மைக் மோகன் வந்துச்சு. எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது? இசைஞானி இளையராஜா கொடுத்தது. ராமராஜன் என்கிற ஒரு கிராமத்து ஆளு, கிராமராஜன் சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆளு ரஜினியே பயப்படும்படியான ஒரு ஹிட்டு படங்கள் கொடுத்தாரு. எங்கேருந்து எழுந்து வராரு? யார் கொடுத்தது? மூலம் என்ன? அடிப்படையில் பாடல்கள் ஈர்க்கப்படுது, அதனால் படம் பிடிக்கப்படுது. ஒரு கட்டத்தில் ராமராஜன் நடிப்பையும் பிடிக்கப்படுது. இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் எடுக்கலாம். எத்தனை ப்ரொடியூசர்ஸ் நான் கூட சொல்லுவேன். இந்த தகவல் நண்பர்கள் சொன்னாரு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பிரசாத் லேப்ல வந்து ஒரு தென்னை மரம் இன்னைக்கு இருக்கு. பிரசாத் லேப்ல இல்ல, பிரசாத் ஸ்டுடியோல. அங்கதான் ராஜாவுடைய ஸ்டுடியோ இருந்தது. அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி பல டைரக்டர்ஸ் ஒளிஞ்சு இருந்து எப்போ வெளில வருவாரு அப்படின்னு ஒரு பயம் தாண்டி ஒரு பவ்யம், மரியாதை, எப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல ஒருத்தர் மணிரத்னம் கூட அப்படி நின்று பாறான், இப்போ வருவாரு, அவர் பார்வைப்படணும் அப்படி சொல்லுவாங்க. நான் பார்த்தது கிடையாது. அப்படிதான் வந்து ஆரம்பத்துல வந்து அவர் படங்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்காரு. அந்த மரத்துக்கு பேரு மணிரத்னம் மரம்பாங்க. அந்த மாதிரி எத்தனை இயக்குனர்கள், ஆர் சுந்தரராஜனா இருக்கட்டும், மணிவண்ணனா இருக்கட்டும், சிறந்த இயக்குனர்கள். ஆனா அவருடைய பாடல்களை வச்சு கதை உருவாக்குனாங்க.
ஆர் சுந்தரராஜன். இத்தனை பாட்டு இருக்கு, 8 பாட்டு இருக்கு, நான் அதை வச்சு ஒரு கதை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படிதான் சில படங்கள்லாம் உருவானுச்சு. பயணங்கள் முடிவதில்லை, வைதேகி காத்திருந்தால், எத்தனை படம் சொல்லலாம். பாடல்கள்னால் படம் பிடிச்சு போய் கிட்டான். சில சில இன்னும் நீங்கள் வந்து இந்த விஜயகாந்த் படம்லாம் ஒன்று இருக்குது, ஏதோ நினைவுகள் ஒரு பாட்டு, அதை நீங்கள் விஷுவலாக யூடியூப்பில் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். நீங்கள் பாருங்களேன், விஜயகாந்த் ஆடுற டான்ஸும் அந்த அம்மா ஆடுற டான்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கும். அதை மியூட் பண்ணிட்டு சவுண்டை ஒளி அளவை குறைத்து விட்டு விஷுவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பிக்சரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாடல் நிற்கிது. அது மாதிரி பல நடிகர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குநர்களை வந்து மிகப்பெரிய உயரத்து கொண்டு போய் வச்சது இசைஞானி இளையராஜாவோட இசை மட்டுமே தான். அதே மாதிரி அவருடைய பயோபிக்கும் வரப்போகுது, அதுல நடிகர் தனுஷ் தான் வந்து நடிக்க போறாரு அப்படின்னோடனே நிறைய பேத்துக்கு நிறைய ஒரு ஆவல்கள்லாம் இருக்கு. இந்த பயோபிக்ல வந்து எல்லா விஷயங்களுமே சொல்லப்படுமா, இதுல வைரமுத்து அவர்கள் பத்தி பேசப்படுமா, இல்ல ஏ ரகுமான் பத்தி பேசப்படுமா, மணிரத்னம் அவர்கள் பத்தி பேசப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றதுன்னா சிம்பு, விஷால் இவங்கெல்லாம் நடிக்க போறதா அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அவங்க நடிக்க போறாங்களான்னு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் காமெடியா மாறும். நீங்க சொன்னீங்களே வைரமுத்து பாத்திரம் இருக்குமா, மணிரத்னம் பாத்திரம் இருக்குமா, பாலச்சந்தர் பாத்திரம் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? இது எல்லாம் இல்லாம இந்த பயோபிக் உருவானால் அது படமாவே இருக்காது, பப்படமா மாறும். இன்னைக்கு எழுதி வச்சிங்க. ஏனால் ஒரு பயோபிக்ங்கிறது ஒரு மனிதனுடைய 2 பக்கங்களும் தான் இருக்கு. நான் சொன்னேன்ல, இளையராஜாவுக்கும் நெகட்டிவ் ஷேட் இருக்கு. அது இல்லாத மனிதனே கிடையாது, நான் உட்பட, நீங்க உட்பட. நம்ம கடவுள் இல்லையே, ரோபோ இல்லையே, அதனால இருக்கும். அதெல்லாம் இல்லாம நீங்க நான் வந்து பெரிய இசை கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்க, விமர்சிக்கப்படுற மாதிரி. இப்படிதான் இவங்க, நான் இப்ப சொன்னல, இவ்வளவு பேர் உருவாகி இருக்காங்க, இவ்வளவு பேர் உருவாக்கி இருக்காரு, இவ்வளவு பேர் முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றல, உண்மை. ஆனால் அது இல்லாம இங்க வைரமுத்து ஏன் பிரிந்தார், பாலச்சந்தருக்கும் இவருக்குமான பிரச்சனை எங்க வந்தது, இதெல்லாம் நீங்க சேர்க்கும் போதுதான் முழுமை பெறும். அது இருக்கும் போதுதான் ஒரு சுத்தமான படைப்பா வெளிவரும். அது இருக்கும் போதுதான் அந்த படைப்பு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வெறும் தங்கம் மட்டுமே வேலைக்கு ஆகாது, எல்லாம் கலந்த இதுதான் ஆபரணமா மாறுது. அதனால காந்தியடிகை தன்னுடைய பக்கங்கள் எந்த ஒளியும் இல்லாம தன்னுடைய நெகட்டிவ் விஷயங்களையும் எழுதியிருப்பார். சார் அதே மாதிரி இறுதியா ஒரு கேள்வி சார், இளையராஜா டு அனிருத் வரை அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருந்த இசைக்கும் அப்போ இருந்த பாடலுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமா டிஃபரன்சியேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை கேட்கும்போது இப்ப இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய பாடல் வந்து இன்றைய தலைமுறைகள் கூட கேட்காம யாரும், ஒரு பாடல் கூட கேட்காம யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டிஃபரன்சியேஷன் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அனிருத் இன்னைக்கு வந்த ஒரு சின்ன பையனை வச்சுக்கோங்க. இளையராஜா 1970 தொடக்கத்துல அறிமுகமானவர். ஆனால் 1976 வந்து அறிமுகமான அன்னக்கிளிங்கிற படத்துல அறிமுகமானவர் இன்னைக்கும் வழி நெடுக காட்டு மல்லி போடுறாருல, நிக்கிறாருல, தப்பு கொடுக்குறாருல. இந்த வழி நெடுக காட்டு மல்லி இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து நிற்கும். அனிருத் பாட்டு ஒண்ணு சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டே சொல்லுங்க. அனிருத் பாட்டு இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுங்க. ரஹ்மான் கூட நிறைய, அதாவது ரஹ்மானால வந்து ஒரு வேற வெஸ்டர்ன் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் அப்படின்றத உடைக்கிறாரு. கிழக்கு சீமையிலே கருத்தம்மா அதெல்லாம் உடைக்கிறாரு. ஒரு கிராமிய பாடலை, நாட்டுப்புற பாடலை வெஸ்டர்னோடு கலந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலவை இருக்காது, அது கூட நிற்கும். இப்போ பண்ற என்ன பண்றாங்க, ஷான் ரோல்டன் இப்போ புதுசாக வந்திருக்காரு. அவர் சொல்றாரு ஒரு பேட்டியில், என்ன சொல்றாருன்னா, அவர் இளையராஜா இசையில ஒரு பாடல் ரெக்கார்டிங் நடக்குது, இவர் பாடியிருக்காரு. அந்த சங்கதின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஓவரா இழுத்துருக்காரு. ஏன் ஓவரா இழுக்கிற அப்படின்னு. இல்லை, நான் எப்பொழுதுமே அப்படிதான், அது வயசான ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இழுக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன், அதை செய்ய வேண்டியிருக்காரு. இது தலைகணமா, தலைகணமா? அவருடைய இயல்பு அவுட்புட் நல்லா வரணுங்கிற விஷயம்தான். அதை வந்து அவர்
தவறாக சொல்லலை சால்டோண்டன், இப்படி இயல்பாக அவர் இது பண்ணார், எனக்கு அது பிடிச்சிருந்தது. இளையராஜாவுடைய கடைசி பாடலை எழுதினது கண்ணதாசன், கண்ணே கலைமானை பாட்டு அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும். இளையராஜாவுடைய முதல் பாடலை எழுதினது பஞ்சு அருணாசலம். யார் அவர்? பஞ்சு அருணாசலம் கண்ணதாசன் சொல்ல சொல்ல எழுதியவர். கண்ணதாசன் வாய்மொழியே சொன்னதை பஞ்சு அருணாசலம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு, அவருடைய உதவியாளர் கூட. அந்த பஞ்சு அருணாசலம் முதல் பாடல் இளையராஜாவுக்கு அன்னைக்கிளி படத்தில் அன்னைக்கிளி உன்னை தேடிய பாடலை எழுதுறாரு. அந்த பஞ்சு அருணாசலம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இளையராஜா அதை நான் தான் உருவாக்குனேன், உண்மைதான். இளையராஜாவுக்கு நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன், உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆனால் பஞ்சு அருணாசலம் என்கிற நான் ஒரு இளையராஜாவுக்கு அன்னக்கிளி படத்தில் வாய்ப்பு தந்திருக்காவிட்டாலும் இளையராஜா என்கின்ற ஒரு இசை மேதை இந்த தமிழ்நாட்டில் இந்த இசை உலகத்தில் கோல வச்சிருப்போம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினதே சொல்றாரு. அதுதான் இளையராஜா. கடலின் ஆழம் தெரியுமா நம்மளுக்கு, ஆகாயத்தின் உயரம் தெரியுமா நம்மளுக்கு, அறிவியலில் சொல்லிடலாம் இத்தனை அடி, வங்காள வீடுகள் இத்தனை அடி டீப் இருக்கு, இயல்பா நம்மளுக்கு தெரியுமா? அது மாதிரி இளையராஜா அளக்க முடியாது, ஆராய முடியாது. ரஜினி சொன்ன மாதிரி தான் இசை சாமி. அதனால எல்லாரையும் விட மேலானவன் அவர் சொல்லலை, ஆனா நான் சொல்றேன் நிஜமாவே எல்லாரையும் விட ஒரு படி மேலானவர். அதாவது நம்மளுடைய சொந்த தகப்பனோ அல்லது நம்மளுக்கு உதவி செய்த வேலை கொடுத்த முதலாளியோ அல்லது இக்கட்டான ஒரு சூழ்நிலை கை கொடுத்த ஒரு நபரையோ நம்ம என்ன சொல்லுவோம்? அல்ல உயிர் கொடுத்த டாக்டரையோ என்ன சொல்லுவோம்? கடவுள்மோ. அப்ப பல உயிர்களை காப்பாற்றினவர், பல உயிர்களை வாழ வைத்தவர், பல உயிர்களை கரங்கடித்து கொண்டு இருக்க ஒரு இசை அரசன் கண்டிப்பா கடவுளுக்கு சமமானவன் தான். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.